அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். எளிய முறையுடைய பேச்சு எப்படி நமக்கு உதவுகிறது என்பதை காணலாம். இந்த தலைப்பில் ஏற்கனவே நிறைய பேசியிருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு புதிய கருத்தை இணைத்து கொண்டே வருகிறோம். அப்படி வரும்பொழுது நமக்கு அந்த விளக்கங்கள் புதியதாகவும் நிறைவாகவும் அமைந்து விடுகின்றன. அந்த வகையில் இந்த பதிவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நமது உடலில் உடல் மற்றும் உடல் உறுப்புகள் இணைந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஒரு நொடி கூட அமைதியாகாமல் தளராமல் தன்னை அந்த விரைவிலிருந்து குறைத்து கொள்ளாமல் அல்லது அதிகப்படுத்தி கொள்ளாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இத்தகைய இந்த ஆற்றலைத்தான் இறை ஆற்றல் என்று சொல்லுகிறோம். நாம் மூச்சு விடுவது கூட நம்முடைய முயற்சி அங்கே எதுவுமே செல்லுபடியாகாது. நீங்கள் மூச்சை அடக்கினால் கூட அது எப்படியாவது விடுவித்து கொண்டு இயல்பாக ஓட்டமெடுக்கும். உங்களை யாராவது ஏதேனும் செய்தால் கூட அது தன்னை விடுவித்து கொள்ள போராடும். நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் கூட அந்த முயற்சி தானாகவே நடக்கும். இதைத்தான் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்று ஒரு பழமொழியாக சொல்வார்கள். இப்படிப்பட்ட அந்த அனுபவ அறிவு நம்முடைய உடலுக்கு உண்டு. ஆனால் நாம் அதை மதிக்காமல் பல வழிகளில் கெடுத்துக் கொள்கிறோம். இந்த இயற்கைக்கு மாறாக எனக்கு பிடிக்கிறது அல்லது எனக்கு பிடிக்கும் என்ற ரீதியில் உடலை பாடாய்படுத்துகிறோம். இந்த உடல் அதை நம்மிடம் சொல்லுவதில்லை, ஆனால் வெளிக்காட்டிவிடும். தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது எப்படி அதை செயல்படுத்தி காட்ட வேண்டுமோ அப்படி காட்டிவிடும். ஒரு உணவு உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் இந்த உடல் உறுப்புகளுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை உடனடியாக வாந்தியாக வெளியேற்றிவிடும். ஒருவேளை மீறி நீங்கள் உட்கொண்டால் கூட அது வேதியாக வெளியே போய்விடும். இப்படி எந்த வகையிலும் அது தன்னிலே வைத்து கொள்ளாது. தனக்கு பிடிக்காத ஒன்றை ஏற்றுக்கொள்ளாது. இப்படி வாந்தியாகவும் வேதியாகவும் போகவில்லை என்றால் இரத்தத்தில் கலந்துவிடும். இரத்தத்தில் கலந்துவிட்டால் குறிப்பிட்ட உறுப்புகள் பாதிப்படையும் அல்லது சுவாசம் மற்றும் சில விஷயங்கள் பாதிக்கப்படும். அல்லது அந்த பிரச்சனை ஒரு நீர்க்கட்டியாக அல்லது புண்ணாக வெளிவரும். இப்படி ஒவ்வொன்றாக இந்த இயற்கைக்கு மாறாக நாம் செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக அதை வெளியே காட்டிவிடும். இந்த இயற்கையை மீறி நாம் எதுவும் செய்வதற்கில்லை. நாம் வாழும் காலம் வரையில் இந்த உடலை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் இந்த உடல் இல்லாமல் நாம் வாழ முடியாது, அனுபவிக்க முடியாது, உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது, நான் யார் என்று அறியவும் முடியாது. பிறந்து வளர்ந்த இந்த வாழ்க்கை வீணாக மண்ணோடு மண்ணாக சாம்பலாக போய்விடும். அதற்கு வாய்ப்பளிக்காமல் நாம் இந்த உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த உடலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தி 3 சக்தியாக இயங்குகிறது. காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதில் வரும் குறைகளைத்தான் வாதம், பித்தம், கபம் என்று பிரித்து சொல்லுகிறோம். இந்த 3ம் ஒரு சக்தியின் வெளிப்பாடு என்றால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த 3க்கும் மூலமான ஒரு சக்தி தான் ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றலாகும். இந்த ஆற்றலை வேதாத்திரியத்தில் உள்ளவர்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு கொஞ்சம் விளக்கிக் கொள்வது கடினமாக இருக்கும். என்றாலும் கூட
அதை புரிந்து கொள்வது மிக எளிதானதுதான். இந்த ஜீவகாந்த ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றலாகவும் இருக்கிறது, உறுப்புகளின் அனுபவ ஆற்றலாகவும் செலவாகிறது. அதுபோக இந்த ஐம்பூதங்களோடு கலந்து காற்று ஓட்டமாகவும் வெப்ப ஓட்டமாகவும் இரத்த ஓட்டமாகவும் மாறுகிறது. இந்த ஓட்டத்தில் ஏதேனும் ஒரு தடை நேர்ந்தால் அந்த இடத்தில் ஒரு மின்சார குறுக்கு ஏற்படுகிறது, ஒரு ஷார்ட்கட் என்று சொல்லலாம். ஒரு மின்சாரத்தில் ஒரு தடை ஏற்பட்டால் அதிக வெப்பம் வரும். அந்த வெப்பம் முதலில் ஒளியாகும். ஒளியாகி அது அருந்து போய்விடும் அல்லது எரிந்து போய்விடும். இதுபோல நம் உடலுக்குள்ளாக அந்த சக்தி தடை ஏற்பட்டால் அங்கே ஒரு வலியை தோற்றுவிக்கும். அந்த வலி அதிகமானால் அங்கே ஒரு புண் உருவாகும். புண் உருவானால் அது புரையோடும். புரையோடினால் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். பிறகு அந்த உறுப்பே அழிந்து போய்விடும். இது அடிப்படையான ஒரு விஷயம். இப்படி நேராமல் நாம் இந்த சக்தி ஓட்டங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இந்த இயற்கை இந்த மனிதனுக்கு ஒரு குறை நேர்ந்தால் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த இயற்கை தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். ஆனால் அந்த சக்தி வற்றி போய்கொண்டே இருந்தால் வேறு வழி இல்லாமல் அது கையை விரித்துவிடும். என்ன நிகழ்கிறதோ நிகழட்டும் என்று விட்டுவிடும். அப்படி வரும்பொழுதுதான் அது நமக்கு ஒரு நோயாகவும் உறுப்பு தாக்கமாகவும் உறுப்பு அழிவாகவும் வந்துவிடுகிறது. இதை எப்படி சரி செய்யலாம் என்று கேட்டால், ஒன்று, மருந்து என்ற மறு உந்து வழியாக சரி செய்யலாம். இந்த மருந்துகள் என்ன செய்கிறது என்றால் அந்த சக்தியை ஊக்குவிக்கிறது. வேறு எந்தெந்த வகையில் அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கு தகுந்த அளவில் அந்த சக்தியை ஊக்குவிக்கிறது. ஜீவகாந்த ஆற்றலை ஊக்குவிக்கிறது. நாம் ஒருவேளை தவம் செய்தால் கூட இதை நாம் சரிபடுத்திக் கொள்ள முடியும். என்றாலும் கூட இந்த மருந்துகள் என்பது பொருத்தமானதா என்று பார்க்கும் பொழுது ஒரு சில மருந்துகள் தான் பொருத்தமாக இருக்கும். மற்ற எல்லாமே ஒரு விளைவை தீர்ப்பதற்கு பதிலாக இன்னொரு விளைவை ஆரம்பித்து வைத்துவிடும். அதுக்கு நாம் வாய்ப்பளிக்கக்கூடாது. அப்படி நேரும் பொழுதுதான் இந்த இலைமுறை உடற்பயிற்சி நமக்கு உதவுகிறது. முக்கியமாக நம்முடைய உடலில் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்றால் நம்முடைய உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு மற்றும் எண்ணங்கள், இந்த ஐந்தின் அளவு மீறும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்பமாகிறது. ஒரு பிரச்சனையின் மையப்புள்ளியே இதுதான் என்று சொல்லலாம். இதுபோக நம்முடைய பூமியின் கால சூழ்நிலை ஒரு காரணமாகிறது. இன்னொன்று, வானில் உலவும் கோள்கள், அங்கிருந்து வரக்கூடிய அலைகள் காரணமாகிறது. மூன்றாவதாக, பாரம்பரியமாக நம்முடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளிப்பட்டுவிடும். ஒரு உதாரணமாக, நாம் ஒரு பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு ஒரு மருத்துவரை சந்தித்தால் அவர் என்ன கேட்பார் என்றால், இந்த நோய் ஏற்கனவே யாருக்காவது வந்திருக்கிறதா என்று கேட்பார். அதாவது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு இருக்கிறதா என்று ஒரு வார்த்தையை கேட்பார். இதன் காரணம், இந்த நோய் பரம்பரையாக உள்ளதா என்ற ஒரு அர்த்தத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த தாக்கத்தை அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். இப்படி இந்த மூன்று வகையிலும் நமக்கு நோய் தாக்கம் ஏற்படும். இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆசனம் என்ற வழியில் சில உடற்பயிற்சிகள் உண்டு. அந்த பயிற்சிகள் எல்லாம் அந்த நோய் தீரும் வரை குறிப்பிட்ட காலம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் உண்டு. மேலும் அதற்கு பிறகு அந்த பயிற்சியை நிறுத்திவிட்டு இன்னொரு பயிற்சியை தொடங்க வேண்டும். இப்படி இந்த ஆசனங்கள் வழியாக குறிப்பிட்ட நோய்களுக்கு குறிப்பிட்ட ஆசனங்கள் என்ற ஒரு வகையில்தான் நமக்கு இருக்கின்றன. இதைத்தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். என்றாலும் கூட இதையெல்லாம் கலந்து ஒன்றாக எப்போதும் செய்யக்கூடிய வகையில் எல்லா நேரங்களிலும் எந்த நோய்க்கும் மருந்தாக ஒரு பயிற்சி வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த எளிமுறை உடற்பயிற்சியை நமக்கு கொண்டு வந்தார். எளிமுறை உடற்பயிற்சி என்பது பருவம் வந்த எந்த ஒரு சிறுவ சிறுமியும் இதை கற்றுக்கொண்டு காலம்புறாவும் செய்ய முடியும். இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த செய்கை, இந்த பயிற்சி என்று இல்லாமல்
எல்லா வகையிலும் செய்யக்கூடிய இந்த பயிற்சி மிக பொருத்தமானது. நோய் தாக்கம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி குறைவாகவோ மிகையாகவோ செய்யலாம் தவிர எந்த ஒரு பயிற்சியும் மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை, நிறுத்த வேண்டியதில்லை. மேலும் நோய் காலத்தில் கூட சில பயிற்சிகளை நாம் செய்து கொள்ளவும் முடியும். அப்படிப்பட்ட மிக எளிமையான இந்த உடற்பயிற்சி மிகுந்த பலன்களை தருகிறது. நோயை தீர்க்கிறது, நோய் வராமல் காக்கிறது, இருக்கும் நோயின் தாக்கத்தை குறைத்து மருந்துகளின் அளவையும் குறைக்கிறது. காலப்போக்கில் அந்த மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு தருகிறது. இப்படிப்பட்ட இந்த எளிமுறை உடற்பயிற்சி நாம் கற்றுக்கொண்டு செய்து வந்தால் நம்முடைய உடல், மனம், உயிர் ஆகிய மூன்றும் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த சிறப்புக்கு காரணமாக காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் மிக இயல்பாக இயற்கையோடு கலந்த ஓட்டத்தில் வந்துவிடும். உடலில் எங்கும் தேங்காத தன்மையில் அளவாகவும் நிறைவாகவும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் நம்முடைய அனுபவத்திற்கு எந்த ஒரு தடையும் நேராது. உடலும் உடல் உறுப்புகளும் மனமும் தடை கொண்டால் நாம் நம்மை இந்த இன்பத்தில் ஆழ்த்தி கொள்ள முடியாது. அதற்கு மாறாக இந்த எளிமுறை உடற்பயிற்சி செய்துவிட்டால் நாம் அந்த தடையிலிருந்து விலகி நம்முடைய பிறப்பின் நோக்கமான இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டே நான் யார் என்ற உண்மையை அறியலாம், மெய்ப்பொருள் உண்மையையும் உணர்ந்து கொள்ளலாம், நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை இந்த எளிமுறை உடற்பயிற்சி நமக்கு தருகிறது. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.